Chubby Cheeks. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks. இன்றைக்கி நம்ம கார்ட்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டு. ஸோ நான் இப்படி ஒரு 4 பீஸ் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டார் வரைய போகிறேன். ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணல, நான் சும்மா ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வேணும்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி என்னோடய ஸ்டார் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஷேப், இப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்டார் வரைஞ்சி இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டார் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த பார்க்க ஸ்டார் மாதிரி இல்லை, இப்படி பார்க்க ஸ்டார் மாதிரி இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு கார்ட்போர்டில், அந்த 3 பீஸ் கார்ட்போர்டு எடுத்தோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டில் வச்சு நான் அந்த ஸ்டாரை வந்து வரைஞ்சிக்கிறேன். சும்மா ரேண்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இதே ஸ்டார் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 கார்ட்போர்ட்லேயும் வரைய போகிறோம். ஓகேவா? இப்படி வந்து 4 பீஸ் கார்ட்போர்டு, இப்போது சில கார்ட்போர்டு வந்து உங்களுக்கு வரிசையாக 4 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட வரிசையாக 3 தான் இருந்தது. ஸோ நான் ஒரே ஒரு கார்ட்போர்டு எக்ஸ்ட்ரா தனியாக கிழிச்சிருக்கேன். இப்படி நான் ரேண்டமாக ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட விஷ் தான். ஸோ நான் இப்படி 5 ஸ்டார் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி 3த்துலேயும் பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்டாரை வரைஞ்சி அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிட்டேன். சரிங்களா? ஏன்னா அந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தா தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது கடைசியாக உங்களுக்கு தெரியும் நான் ஏன் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4வது பீஸை அது கூட ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் அந்த 4வது பீஸ் எடுத்து நான் அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃபெவிகால் போட்டுக்கோங்க, ஏன்னா இது அப்போ தான் வந்து நல்லா ஒட்டுது. நார்மல் கம்லாம் யூஸ் பண்ணால் இது ஒட்டாது. இந்த ஃபெவிகால் இல்லைன்னா உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ நான் இப்போ 2 பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபெவிகாலை வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் பெயிண்ட் அடித்தா போதும், 2 பக்கமும் நீங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவுட் சைட் மட்டும் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தா போதும். இந்த மாதிரி நான் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிட்டு, இப்படி பார்க்க இது ரெக்டாங்கிள். இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேலே உள்ள ஓப்பனை வந்து இதே மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை நான் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் வரைஞ்சிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெளியே வரல. இவ்வளோ பெருசாக கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை விட நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து நான் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் இதை வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நம்மளுடைய அந்த பாக்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார்ட்போர்டோட 4 பக்கமும் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன பீஸாகவும் இந்த கார்ட்போர்டை கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. சரி, நம்ம பெயிண்ட் வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு நான் சும்மா லைட்டாக மட்டும் அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நின்றுக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ஆக்சுவலி முடிஞ்சிட்டு, இனிமேல் நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு குட்டி பாக்ஸ் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒரு பல்பை வந்து ஹோல்டரோடு வைக்க போகிறேன். இப்போ ரெடிமேடாகவே நமக்கு வந்து பல்பு கிடைக்கும். ஒரு பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பல்பு இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இப்போ வாங்க முடியாது வெளியே போய் கடையில். ஏன்னா எல்லா கடையும் பூட்டி இருக்குது. அதனால நான் வீட்டில் இருந்த ஒரு பல்பை வந்து ஒரு ஹோல்டரோடு கலட்டி இப்படி உள்ளே வைக்கிறேன், சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ இதை உள்ளே எடுத்துட்டு இதை வந்து நம்ம அந்த மூடிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நம்மளோடது. இப்போ நான் இதை வந்து பிளாக் போர்டில் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்து பிளாக் போர்டில் மாட்டிடலாம். இப்போ நான் மாட்டிட்டேன். இது ஆக்சுவலி நான் வந்து டே டைமில் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. நீங்கள் நைட்டில் வந்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல